ஒரு ஊர்ல சேதுராமன் ஒரு செல்வந்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு அந்த காலத்து ஜமீனுக்கு கணக்கு பிள்ளையா இருந்தாரு. சேதுராமனுக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தன் பேரு ராமன், இன்னொருத்த பேரு லக்ஷ்மன். ராமன் ரொம்ப கோவக்காரன், அப்பா தம்பி மேல கூட பாசம் இல்லாதவன், ரொம்ப சுயநலவாதி கூட. ஆனா லக்ஷ்மன் ரொம்ப நல்ல பையன். அவன் கொஞ்சம் புத்திசாலியும் கூட. எல்லாருக்கும் உதவி போய் தேடி போய் செய்வான். அவங்க அப்பா சொல்றத அப்படியே கேட்பான். சேதுராமன் தன்னோட முதல் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த பொண்ணு பேரு விமலா. திருமணம் முடிஞ்ச கையோட மாமனார் வீட்டுக்கு வந்தா. அவளும் தன்னோட கணவர் மாதிரியே ரொம்ப சுயநலமானவ. சரிங்க, நீங்க எப்போ பேச போறீங்க உங்க அப்பா கிட்ட? அவரே பிரிச்சு கொடுக்கறதுக்குள்ள நீங்களே பிரிச்சு எழுதி வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்க மொத்த சொத்தையும் உங்க தம்பி மேல எழுதி வச்சிருவாரு. அது எப்படி என் தம்பி பேர்ல எழுதுவாரு? நான் தானே மூத்தவன், எனக்கு தான் இந்த வீடு, எல்லா சொத்தும் எனக்கு தான். வேணும்னா அந்த கிணத்துக்கிட்ட இருக்க சின்ன இடத்த அவன் பேர்ல எழுத சொல்லுவேன். முதல்ல அந்த இடத்துல ஒரு சின்ன வீடை கட்ட சொல்லுங்க. அங்க உங்க அப்பாவையும் தம்பியும் அனுப்பிடலாம், நம்ம இங்கேயே இருக்கலாம். ஆமா விமலா, நீ சொல்றதும் கரெக்டான யோசனை தான். முதல்ல போய் நான் வீடை கட்ட சொல்றேன். நான் போய் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். ராமன் தன்னோட அப்பா கிட்ட வந்து பேசுறான். அப்பா, நம்ம வீட்டு பின்னாடி ஒரு சின்ன இடம் இருக்குல்ல, அங்க ஒரு வீடு கட்டலாம்ப்பா, நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சேதுராமன் தன்னோட பையன் பேச்ச கேட்டு அங்க ஒரு சின்ன வீடு கட்டுறாரு. வீடு கட்டி முடிச்சதும் ராமன் அப்பா கிட்ட இப்படி வந்து பேசுறான். அப்பா, நீங்களும் தம்பியும் கொஞ்ச நாளைக்கு அந்த புது வீட்டுல இருங்கப்பா. ஏன்னா என்னோட மாமனார் மாமியாரும் இங்க வந்து தங்கலான்னு இருக்காங்க. அவங்க போனதும் நான் உங்களை கூப்பிடுறேன்ப்பா. சேதுராமனும் லக்ஷ்மணும் அந்த சின்ன வீட்டுல தங்கினாங்க. நாட்கள் அப்படியே போச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ராமன் சொன்ன மாதிரி அப்பாவை கூப்பிடவே இல்லை. அப்பதான் சேதுராமனுக்கு நம்ம ஏமாந்துட்டோம்னு புரிய வருது. டே ராமன், நீ இன்னும் எங்களை கூப்பிடவே இல்லை. நாங்க அங்க கஷ்டப்படுறோம், நீ இங்க சந்தோஷமா இருக்கியா? ஆமா, நீங்க இந்த வீட்டை தம்பி பேர்ல மாத்திட்டீங்கன்னா அதனாலதான் உங்களையும் தம்பியும் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இனிமே நீங்க அங்கதான் இருக்கணும், இந்த வீடு உங்களுக்கு கிடையாது. என்னையே நீ ஏமாத்துறியா? இனிமே என் சொத்துல உனக்கு பங்கு கிடையாது, நீ வெளியே போடா. அப்பா, எல்லா சொத்தையும் என் பேர்ல மாத்திட்டேன். அந்த சின்ன வீடு மட்டும்தான் உங்க பேர்ல இருக்கு. இப்போ நானே நினைச்சா மட்டும்தான் உங்களை இங்க பாவம் பார்த்து தங்க வைக்க முடியும். சே, எங்களை இப்படி அநியாயமா ஏமாத்திட்டியே. இனிமே எங்க மூஞ்சிலேயே முழிக்காத. உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்மளை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டான்னு சேதுராமனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. என்னை மன்னிச்சிடு லக்ஷ்மணா, நான் உங்க அண்ணனை நம்பி எல்லா சொத்தையும் ஏமாந்துட்டேன். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான்னு நினைச்சேன், ஆனா இப்படி நம்மளை ஏமாத்திட்டானே. பரவாயில்லப்பா, விடுங்க. நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, அதுவே போதும் பையனுக்கு. நான் உங்களை இனிமே பாத்துக்கிறேன். லக்ஷ்மன் கூலி வேலை செஞ்சு தன்னோட அப்பாவை காப்பாத்துனா. ஆனா கொஞ்ச நாள்லயே சேதுராமன் இறந்துட்டாரு. அப்பா போன பிறகு லக்ஷ்மன் வேலை வேற தேடி போனா. யாருமே அவனுக்கு வேலை கொடுக்கல. காரணம், தன்னோட அண்ணன் ராமன் எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கான். லக்ஷ்மன் வேற வழி இல்லாம அப்பாவோட கொஞ்ச நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு வந்தான். பாத்தியா விமலா, இவர் இந்த சின்ன நிலத்தை வச்சு விவசாயம் பண்ண போறாராம். பாவங்க, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. எப்படிதான் வாழ போறாங்களோ. நம்ம வேற எல்லா சுத்தியும் ஏமாத்தி புடுங்கிட்டோம். லக்ஷ்மன் எதுவுமே பேசிக்கல. தன்னோட அப்பா இப்படி ஏமாந்துட்டாருன்னு வருத்தத்திலேயே அமைதியா இருந்தான். அப்பா ஒரு நாள் லக்ஷ்மன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு ஒண்ணு வந்துச்சு. லக்ஷ்மன் அந்த பாம்பை அடிக்க போனா. நிறைய இடத்துல அடிச்சான். அப்போன்னு பார்த்து ஒரு பல்ல விழுந்துடுச்சு. லக்ஷ்மன் உள்ள எட்டி பார்த்தான். பார்க்கவே ரொம்ப பலன்னு ஜொலிச்சுது. கையில இருந்த கோடாலிய வச்சு என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தான். லக்ஷ்மனுக்கு ஒரே ஆச்சரியம். உள்ள ஃபுல்லா நிறைய தங்கம், நகை, காசெல்லாம் இருந்துச்சு. லக்ஷ்மனுக்கு புதையல் கிடைச்சது. அதை வச்சு அவன் நகை கடை ஒண்ணு ஆரம்பிச்சு சந்தோஷமா வாழ்ந்தான். இதை தெரிஞ்ச ராமனும் அவன் பொண்டாட்டி விமலாவும் ரொம்ப பொறாமப்பட்டாங்க.